ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் மூலமாக எப்படி குடும்ப உறுப்பினர் சேர்க்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்க. அதில் கீழே மின்னணு இருக்குங்களா, அதில் வந்து குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை ஓகே போடுங்க. அதை ஓகே பண்ண பிறகு நீங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதை டைப் பண்ணுங்கள். ரேஷன் கார்டில் கொடுத்த நம்பர் தான் டைப் பண்ணணும். அந்த நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்ஷா ஃபில்அப் பண்ணுங்கள். கேப்ஷா ஃபில்அப் பண்ணிட்டு ரைட் சைடில் பதிவு செய்கின்றீங்களா, அதை கொடுங்க. கொடுத்த பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை ஃபில்அப் பண்ணுங்கள். இதை நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. குடும்ப உறுப்பினரை சேர்க்கின்றீங்களா, குடும்ப உறுப்பினர் யாரை சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை கையில் வச்சுங்க. ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். சில பேர் ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், இல்லைன்னா சில பேர் அப்பா நேம் இருக்கும். ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் பேரை மாற்றின பிறகு தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஆதார் கார்டில் ஹஸ்பண்ட் நேமை மாற்றிட்டு அப்புறம் வந்து இதில் ஃபில்அப் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமை ஃபில்அப் பண்ணுங்கள். ரைட் சைடில் தமிழில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் ட்ரான்ஸ்லேட் போய்ட்டு அங்கே போய் தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழில் இங்கிலீஷ் டு தமிழ் டைப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து காப்பி பண்ணியாந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் இங்கிலீஷில் உள்ள டைப் பண்ணிக்கிறேன். இதே தமிழ் சைடு வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் போய்ட்டு அங்கே போய் தமிழில் இங்கிலீஷ் டு தமிழ் சொல்லிட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணியாந்து இதில் சேர்த்துருங்க. இந்த இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் போய் இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் தமிழில் வரும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணியாந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. மொபைல்னால் ஈஸியாக இருக்கும். மொபைலில் வந்து நீங்கள் தமிழ் டைப்பேடே இருக்குது, அதிலே டைப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பாலினம் ஜெண்டர் வந்து பெண்ணாக கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே வந்து டேட்டா பர்த் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு இயர் கொடுத்துங்க. நான் இயர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து மந்த்லி கொடுங்க. இந்த மந்த்து அந்த மந்த்தை கொடுங்க. கொடுத்துட்டு டேட்டு கொடுங்க. அடுத்தது ரைட் சைடில் உறவு முறைன்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து குடும்ப உறுப்பினர் யார் தலைவியோ அவங்களுக்கு இப்போ நம்ம பேர் சேர்க்குறோமோ அவங்க என்ன வேணும். குடும்ப தலைவிக்கு ஆல்ரெடி குடும்ப தலைவி இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம பேர் சேர்க்குறவங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. மகனா மருமகனான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுங்க. இது மருமகள் வேணும், நான் மருமகள்னு கொடுத்துக்கிறேன். மாற்றுத்திறனாளினா நீங்கள் அதை கொடுத்து அதில் உள்ள டாக்குமெண்ட்டாக ஃபில்அப் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆதார் அட்டை கீழே வந்து ஆவணங்களுக்கு ஆதார் அட்டை கொடுத்துங்க. நான் ஆதார் அட்டை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆதார் அட்டையை ஆதார் கார்டை பிடிஎஃபாக மாற்றி ஆல்ரெடி வச்சுக்கணும். செல்லில் வச்சுக்கிட்டு இதில் இந்த ஃபைலில் வந்து ஃபில்அப் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. பதிவேற்று கொடுங்க. அடுத்தது ஆதார் எண். ஆதார் கார்டில் அதை 4 டிஜிட் நம்பராக ஃபில்அப் பண்ணுங்கள். மொதல் கட்டத்தில் 4 நம்பரு. அடுத்து செகண்ட் பாக்ஸ் இருப்பாங்க. அதில் போன பிறகு அதில் ஒரு 4 நம்பரை ஃபில்அப் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் பாக்ஸ், அதில் 4 நம்பரை ஃபில்அப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே உறுப்பினரை சேர்க்கின்றீங்களா அதை கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட டீட்டெயில் இருக்கும் கீழே இருக்குங்களா. இதில் எதுவும் திருத்துற மாதிரி இருந்துச்சுன்னா திருத்தன் இருக்குங்களா, அதை கொடுத்து திருத்திங்க. ஏதாச்சும் மாற்றி கொடுத்தீங்கன்னா திருத்தன் கொடுத்து அப்படி இல்லை அப்படின்னா உறுதிப்படுத்தல் கொடுத்து பதிவு செய்யணும்னு கொடுத்துருங்க. எதுக்குன்னு ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு. கொடுத்துட்டு கீழே பதிவு செய்யணும் கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு 14 டிஜிட் நம்பர் வரும். இதுலேயும் நம்பர் இருக்கும். உங்கள் மொபைலுக்கு கொடுத்த நம்பருக்கும் 14 டிஜிட் நம்பர் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி ஃப்ரண்ட் சைடு வாங்க. இல்லைன்னா முகப்பு செல் இருக்குங்களா கீழே அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து
செக் ஸ்டேட்டஸ் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், சேவன்லே அரியன் அங்கே கொடுத்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு பதிவு செய்யுங்கன்னு போனீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது ஃபார்மாக வேணும்னா மேலே டவுன்லோட் பண்ணிங்க, அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் இருக்குங்களா அதில் டவுன்லோட் பண்ணிங்க. இதுங்க நீங்கள் மொபைலே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.